மார்க்கெட்லயே பிரீமியம் குவாலிட்டி அதுவும் அஃபோர்டபுள் பிரைஸ்ல உங்க டாய்லெட்டை சுத்தம் பண்ண ஒரே சாய்ஸ் பைசன் டாய்லெட் கிளீனர் ஜஸ்ட் 79 ரூபாய் மட்டுமே. டாடா பஞ்ச் 2026 இங்க டாடா பஞ்ச் 2026 கார்கள்லாம் வரிசை கட்டி நின்றுட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஸோ வரிசை என்ற சொல்லுக்கு பரிசு என்பதுதான் பொருள். இந்த டாடா மோட்டார்ஸ் தன் வாடிக்கையாளர்களுக்கு இந்த டாடா பஞ்ச்ல புதிதாக என்னென்ன பரிசுகளை எல்லாம் சேர்த்திருக்கிறார்கள். ஸோ அதுவே வரிசையா இருக்கு, ஒண்ணா பார்க்கலாம். ஸோ இங்க ஹெட்லாம்ப்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். இந்த ஹெட்லாம்ப் வந்து ஏற்கனவே இந்த டாடா பஞ்ச்ல ஹெட்லாம்ப் வந்து போதுமான அளவுக்கு வெளிச்சம் கொடுக்கவில்லை, இரவு நேரங்கள்ல வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ற நிறைய ஃபீட்பேக் கிடைச்சது. ஸோ அதெல்லாம் அட்ரஸ் பண்ற விதமாக இப்போ ஏற்கனவே இருந்த இந்த ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு அதற்கு பதிலாக எம்எஃப்ஆர் என்ற தொழில்நுட்பத்துல ஒரு எல்இடி விளக்குகளை, ஆட்டோமேட்டிக் விளக்குகளை, ஃபாலோமி விளக்குகளை கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக இங்க வந்து ஆக்சுவலா ஃபாக் லேம்ப் பார்க்க முடியுது. இந்த ஹெட்லாம்பும் சரி ஃபாக் லேம்பும் சரி ஒரு முக்கோண வடிவிலான ஒரு ஹவுசிங் கொடுத்துருக்காங்க. அடுத்த ஒரு முக்கியமான மாற்றம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆக்சுவலா இந்த டிஆர்எல் இருக்கு இல்லையா, பொதுவாக இப்போது கார்கள் எல்லாமே வந்து எண்ட் டு எண்ட் இருக்கு. ஆனா இப்போ அப்படி கிடையாது. இங்க வந்து ஆக்சுவலா வந்து 2 சைட்ல மட்டும் தான் இந்த டிஆர்எல் இருக்கிறது நான் பாக்குறோம். இது எல்இடி டிஆர்எல். அது மட்டும் இல்ல, இந்த இடையில இருக்கக்கூடிய இந்த பகுதி ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷ்ல அழகா இருக்கு. இங்க 3Dல வந்து இதோட லோகோ அமர்ந்திருப்பதை நல்லா பார்க்க முடியுது. இதனுடைய பம்பர் டிசைன் மாறி இருக்கிறது. இந்த பம்பர் டிசைனை சுற்றி இருக்கக்கூடிய இந்த ஸ்கிட் பிளேட்டோடைய டிசைனும் டி வடிவில் ரொம்ப ஒரு காருக்கு ஒரு பொருத்தமான ஒரு தோற்றத்தை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. காருடைய பக்கவாட்டு தோற்றம் எந்தெந்த வகையெல்லாம் மாறி இருக்குன்னு பாக்குறோம். எந்த மாற்றமும் இல்லை, அப்படியே தான் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இந்த ஏரோடைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, எதிரில் வருகிற இந்த காற்றை ஆக்சுவலா வந்து பிரிச்சு கொடுக்கறதுக்காக இந்த ஒரு டக்ட் எல்லாம் கொடுத்திருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய இந்த வீல் இருக்கு இல்லையா, இதோட டிசைன் மாறி இருக்கிறது. இது 16 இன்ச்சு கொண்ட அலாய் வீல். இது இங்க டிஸ்பிளேக்கு இருக்கிறதையும் பாக்குறோம். இங்க இருக்கக்கூடிய ஓஆர்எம் வந்து கருப்பு வண்ணத்துல இருக்கு, பியானோ பிளாக் ஃபினிஷ்ல இருக்கு, டர்ன் இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. இந்த இடத்துல கேமரா இருக்கிறதையும் பாக்குறோம். இங்க இருக்கக்கூடிய 360 டிகிரி கேமரா வசதியில் இருக்குன்றதுனால இந்த கேமரா இங்க ஒரு அடிஷனலா இருக்கு. அடுத்ததாக இங்க பாடி கலர்லயே வந்து ஆக்சுவலா ஹேண்டில் கொடுத்திருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக் கிளாடிங் இருக்குல்ல, இதுதான் இந்த காருக்கு வந்து ஒரு நானோ எஸ்யூவி தான் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுப்பதாக இருக்கிறது. ஏற்கனவே இந்த பஞ்ச்ல இந்த சிபிஎல் தான் என்னுடைய கைப்பிடி இருந்தது. இப்போ அதே இடத்துல தான் இங்க இருக்கிறத பாக்குறோம். இந்த இடத்துல ஒரு ஃபாக்ஸ் ரூஃப் ரைல் இருக்கிறத பாக்குறோம். இது பியானோ பிளாக் ஃபினிஷ்ல இருக்கு. எந்த பயன்பாடும் இல்லை, இது பார்வைக்காக மட்டும்தான். காருடைய பின்னழகு அப்படின்னு நான் பார்த்தோம்னா ஆக்சுவலா இந்த ஸ்பாய்லர் வந்து புதிதாக சேர்ந்து இருக்கிறது. அதுவும் இந்த ஆக்சுவலா வந்து இந்த ஷார்ட் ஃபின் ஆட்டரோட சேர்ந்து பார்க்கும்போது இதனுடைய தோற்றம் வந்து இன்னும் ஸ்போர்ட்டியா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதே போலவே இந்த டெயில் கேட் இருக்கு இல்லையா, இந்த டெயில் கேட்ல ஏற்கனவே இந்த பஞ்ச்ல இங்க எந்த வந்து விளக்குகளும் இல்லாம இருந்தது. இப்போ இந்த இடத்துல ஒரு கனெக்டிங் லைட் இருக்கிறது நம்ம பாக்குறோம். அதன் கீழே வந்து டாடா என்ற ஒரு முத்திரையும் டாடாவுக்கான லட்சணையும் இந்த பஞ்ச் என்ற வார்த்தையும் இருக்கு. ஸோ இங்க ஐ டர்போன்றதுதான் என்னுடைய ஹைலைட். ஏன்னா ஏற்கனவே இந்த டாடா பஞ்ச்ல ஒரு டர்போ இன்ஜின் பொருத்தப்பட்ட ஒரு வசதி இல்லை. இப்போ அந்த ஆப்ஷன் இங்க சேர்த்து கொடுத்திருக்காங்க. ஸோ இங்க இருக்கக்கூடிய இந்த ஸ்கிட் பிளேட் இருக்கு இல்லையா, இந்த டிசைனும் புதுசு. இங்க நிறைய சென்சார்ஸ் எல்லாம் இருக்கிறத பாக்குறோம். இது எல்லாமே வந்து பாதுகாப்பு அம்சம். டாடா பஞ்ச் 2026 கேபின் எப்படி இருக்குன்னு பாக்குறோம். ஸோ ஏற்கனவே இருந்த இந்த டேஷ்போர்டு இருக்குல்ல, அதான் இங்கே ரிட்டைன் பண்ணிருக்காங்க. ஆனா இப்ப நம்ம கவர்ந்தக்கூடிய அம்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய இந்த இரட்டை வண்ணங்கள்ல இந்த கிரீம் கலர் இருக்கு இல்லையா, இந்த கிரீம் கலர் ஒரு பேட்டர்ன் கொடுத்திருக்காங்க. ஒரு மொசாக் பேட்டர்ன். இது இந்த பேட்டர்ன் வந்து கொஞ்சம் ஒரு பிரீமியம் ஃபீலிங்கே இந்த காருக்கு கொடுக்கறத நான் பாக்குறோம். அதே போலதான் இங்க இருக்கக்கூடிய இந்த தொடுதிரை இருக்கு இல்லையா, இது வந்து 10.25 இப்போ இது வந்து வளர்ந்து இருக்கிறது. வளர்ந்திருப்பது மட்டும் கிடையாது, இதனுடைய ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப வேகமா இருக்கிறத நான் பாக்குறோம். இதுல ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ போன்ற வசதிகள் இதுல இருக்குது. ஒயர்லெஸ்ஸாவே இதை பண்ணிக்கொள்ள முடியும். இந்த ஏசி வென்ட்ல வந்து எக்ஸ்பிரஸ் கூல் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஸோ அதனால துரிதமாக உடனடியாக நமக்கு குளிர்ந்த காற்று வேண்டும் என்றால் அது கிடைக்கக்கூடியது. இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா விசையின் மூலமாகவும் இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே போலவே தொடுதிரையின் மூலமாகவும் இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்ததாக இதன் கீழே இருக்கக்கூடிய இந்த ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்குறோம். இது 65 வாட்ஸ் கொண்ட ஃபாஸ்ட் சார்ஜர். இது சி டைப். இது அதே போலவே 12 வோல்ட்டுக்கு ஒரு ஆக்சுவலா பவர் அவுட்புட் இருக்கிறதையும் பாக்குறோம். இங்க ஒயர்லெஸ் சார்ஜரும் இருக்கு. இந்த ஸ்டீரிங் பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து ஆக்சுவலா வந்து பிடிப்பதற்கு ரொம்ப சௌகரியமாக வசதியாக இருக்கிறது. இந்த இடத்துல ரெதரை டிராப்பர் கொடுத்திருக்காங்க. இந்த இரட்டை வண்ணத்தில் இருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் ஸ்டீரிங் என்பது நெக்ஸான்ல இருந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து இன்ஜின் ஆன் பண்ணா இது ஒளிரக்கூடிய தன்மை வாய்ந்ததாக இருக்கிறத பாக்குறோம். அதே போலதான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் ஏற்கனவே 4 இன்ச்சுகளாக இருந்த இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் என்பது இப்போது 7 இன்ச்சாக உயர்ந்து இருக்கிறது, பெரிதாகி இருக்கிறது. கூடவே இந்த ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டரை நம்ம இங்க பார்க்க முடிகிறது. இன்டர்னல் ரியர்வியூ மிரர் ஆக்சுவலா பின்புறம் இருந்து ஒரு ஆக்சுவலா வந்து கண்ணை கூச வைக்கக்கூடிய அந்த வெளிச்சம் வந்ததுன்னா அது ஆக்சுவலா வந்து டிம் பண்ணிடும். ஆட்டோமேட்டிக்கா அதுவே டிம் பண்ணக்கூடிய வசதி படைத்தது. அதே போலவே இந்த இடத்துல வந்து இங்க SOS பட்டன்ஸ் எல்லாம் இருக்கிறத பாக்குறோம். இங்க ஆக்சுவலா 2 விஷயம் இருக்கு. இந்த பாதுகாப்பு அம்சங்கள் ரெண்டுமே, அதாவது இந்த பி கால் பிரேக் டவுன் ஆனா அதை கூப்பிடறதுக்கு, அதாவது உதவிக்கு கூப்பிடறதுக்கு அந்த வசதியும் இருக்கு. அதே மாதிரி எமர்ஜென்சி கால் அதுவும் 2 வசதியும் இருக்கு. ஸோ அதே போலவே இங்க சிங்கிள் பேனல் சன்ரூஃப் ஒன்னும் கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே இருந்த டாடா பஞ்ச்ல இங்க இருக்கக்கூடிய இந்த சென்ட்ரல் லாக் இருக்கு இல்லையா, இந்த சென்ட்ரல் லாக்கோட விசையில வந்து சில இஷ்யூஸ் இருந்தது. அதை இப்ப அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய இந்த க்ளூ பாக்ஸ் இருக்கு இல்லையா, இது ஆக்சுவலா வந்து இது குளிர்ச்சியான பானங்களை கூட இங்க வைக்க முடியும். அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சேர்ந்து இருக்கக்கூடிய விஷயம்ன்றது இங்க தை சப்போர்ட். விலை உயர்ந்த மாடல்களுக்கு இங்க ஒரு தை சப்போர்ட்டை இங்க டாடா மோட்டார்ஸ் வந்து சேர்த்திருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இங்க இருக்கக்கூடிய சீட்டோடைய பேட்டர்ன், டிசைன் இது எல்லாமே வந்து புதிதாக இருக்கிறது. இந்த ஹெட் ரெஸ்டும் வந்து நிறைய மாற்றங்களை இங்க பார்க்க முடியுது.
இந்த காரினுடைய இப்போ முதல்ல வந்து இந்த தை சப்போர்ட் இல்லை அப்படின்னு ஒரு குறைபாடு இருந்தது. அந்த குறையை ஓரளவுக்கு இங்கே அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஏற்கனவே ஃப்ளாட் ஃப்ளோர் தான். ஸோ திரும்பவும் இதே ஃப்ளாட் ஃப்ளோர் தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஏற்கனவே இருந்ததை போல் இங்கே பின்னிருக்கே இருக்கக்கூடிய இந்த பயணிகள் வசதிக்காக இங்கேயும் வந்து ஒரு ஏசி வெண்ட் இருக்குது. அதே மாதிரி ஏசி கண்ட்ரோலும் இருக்குது. இங்கே ஆக்சுவலாக ஒரு 15 வாட்ஸ்க்கான ஒரு சார்ஜிங் போர்ட்டும் கொடுத்துருக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது. இந்த முன்வரிசை சீட் இருக்குல்ல, இந்த டிரைவருடைய சீட் என்பது நல்லா ஸ்கூப் அவுட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ நமக்கு கால் ஆக்சுவலாக வந்து நல்ல தை சப்போர்ட்டும் கிடைக்குது, காலை நீட்டி உட்கார முடியுது, நல்ல ஷோல்டர் ரூம் கிடைக்குது. ஸோ எல்லா வசதியும் இந்த காலில் இருக்கிறத பார்க்க முடியுது. அதே போல வந்து வலதுபுறத்துலையும் சரி இடதுபுறத்துலையும் சரி நம்ம வந்து ஒரு கை வைக்கிறதுக்கு ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே கப் ஹோல்டர்ஸ் மட்டும் கிடையாது. இந்த டாடா பஞ்ச் 2026ல இருக்கக்கூடியது வந்து நம்ம நெக்ஸான்ல இருக்கக்கூடிய அதே 1.2 லிட்டர் கொண்ட இன்ஜின் தான். இது 120 HP அளவுக்கு சக்தியையும் ஒரு 170 நியூட்டன் அளவுக்கு டார்க்கையும் வெளிப்படுத்தக்கூடியது. நெக்ஸானோட ஒப்பிடும்போது இது ஒரு சிறிய கார் தான். ஸோ இதனுடைய பவர் டு வெயிட் ரேஷியோ என்பது இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கும். பூனேவில் இந்த ஆஃபீஸ் பீக் ஹவர்ல இது ஓட்டும் போது எந்த அளவுக்கு சௌகரியமா இருக்கு, வசதியா இருக்கு, அதுதான் பார்க்க போறோம். ஸோ இது மேனுவல் கியர் பாக்ஸ் இது. ஸோ ஃபர்ஸ்ட் கியருக்கு மாத்தியாச்சு. ஃபர்ஸ்ட் கியர்ல பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இங்க டார்க் வெளிப்படுறதை நம்ம பாக்குறோம். ஒரு பீக் ஹவர் டிராஃபிக்ல நம்ம இருக்கோம். ஸோ இந்த போக்குவரத்துல இந்த காரை ஓட்டுவதற்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஏற்கனவே சொல்லதை போல நெக்ஸான் இருக்கக்கூடிய 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் பொருத்தப்பட்ட கார் இது. இதுல ஆக்சுவலா வந்து ஒரு ஏஎம்டி வேரியண்ட்டும் விட்டுருக்கலாம். பட் ஆனால் ஏஎம்டி விட்டுருந்தா இன்னும் கூட வசதியாக இருந்திருக்கும். ஸோ நிறைய கன்சிடரேஷன்ஸ் இருக்கு. ஸோ ஏஎம்டி கியர் பாக்ஸ் பொருத்தப்பட்ட காராக இது இருந்தால் இன்னும் கூட ஆக்சுவலாக வந்து இதோட விலை அதிகமாக இருக்கும். ஸோ இந்த விலைக்கு இதை கொடுக்க முடியாது. ஸோ இது நெக்ஸான் போல மற்ற கார்களோடையும் வந்து இது வந்து போய் கிளாஷ் ஆகும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் இவங்க ஏஎம்டி கியர் பாக்ஸ் இந்த டர்போ இன்ஜின் பொருத்தப்பட்ட இந்த டாடா பஞ்சில் கொடுக்கல. பட் நேச்சுரலி ஆஸ்பெக்டட் இன்ஜின்ல அந்த வசதியை கொடுத்திருக்காங்க. சிஎன்ஜி வேரியன்ட்லயும் இந்த ஏஎம்டி கியர் பாக்ஸ் பொருத்தப்பட்ட கார் இருக்கிறது. ஸோ இதுவரையில இந்த புனேவுடைய இந்த போக்குவரத்து நெரிச்சல்ல ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கியர்லேயே ஓட்டிட்டு இருந்தோம். ஸோ இப்போதான் வந்து தேர்ட் கியருக்கு மாற்றுவதற்கான ஆப்ஷனே கிடைச்சிருக்கு. இந்த தேர்ட் கியர்ல ஒரு 37-40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல இந்த வண்டியை இப்போ இயக்கிட்டு இருக்கோம். ஸோ எந்த அளவுக்கு இது வசதியா இருக்கு, சௌகரியமா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நகர்ப்புற சாலைகளில் இது ஓட்டுவதற்கு வந்து ரொம்ப எஃபர்ட்லெஸ் டிரைவிங்காக தான் இருக்கு. பட் இருந்தாலும் கூட இந்த இன்ஜின் ரைஸ் ஆகும்போது அது இந்த நாய்ஸ் இருக்கு இல்லையா, அந்த நாய்ஸ் வந்து இந்த கேபினுக்குள்ள நமக்கு கேட்கறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ எப்பப்பெல்லாம் நம்ம வந்து சக்தி வேண்டும் என்று ஆக்சிலரேட்டர் பெடல் நம்ம வந்து ஆக்சுவலாக ப்ரெஸ் பண்றோமோ அப்பப்பொழுதெல்லாம் இந்த இன்ஜின் ரைஸ் ஆகுது. இந்த இன்ஜின் ரைஸ் ஆகும்போது இந்த இன்ஜின் நாய்ஸ் இருக்கு இல்லையா, அதுவும் இந்த கேபினுக்குள்ள கேட்கிறது. இப்போது இன்னும் கொஞ்சம் டிராஃபிக் வந்து ஈஸியாக இருக்கு. ஏன்னா நம்ம புனேனுடைய நகர்ப்புற பகுதியை விட்டு கொஞ்சம் அவுட்ஸ்கர்ட்ஸ்க்கு வந்துட்டு இருக்கோம். தேர்ட் கியர்ல இருந்து ஃபோர்த் கியர்ல ஓட்டி பார்ப்பதற்கான இங்க வாய்ப்பு நமக்கு அமைந்திருக்கிறது. ஸோ இங்கேயும் ரொம்ப ஸ்மூத்தாகவும் எஃபர்ட்லெஸ்ஸாகவும் இந்த கார் செல்வதை நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம எந்த அளவுக்கு மென்மையாகத்தான் வந்து ஆக்சிலரேட்டர் பெடலை நம்ம வந்து ப்ரெஸ் பண்றோம். பட் இருந்தாலும் நம்ம கேட்பதற்கு விட அதிகமாகவே இங்கே சக்தி வெளிப்படுகிறது. ஸோ இது ஓட்டுவதற்கு உற்சாகம் அளிக்கக்கூடிய காராக இருக்கிறது. ஸோ சாலைகளே இல்லாத சாலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது போல ஒரு சாலையில் தான் இப்போ நம்ம ஓட்டிட்டு இருக்கோம். ஸோ ஓட்டி கொண்டிருந்தாலும் கூட இதன் அதிர்வுகளை எல்லாம் இந்த கார் நமக்கு கடத்தவில்லை. டாடா பஞ்ச் 2026 இது எந்த அளவுக்கு பாதுகாப்பான கார். இது வந்து பாரத் என்கேப்ல அடல்ட் சேஃப்டியா இருந்தாலும் சரி, சைல்ட் சேஃப்டியா இருந்தாலும் சரி, ரெண்டுத்திலுமே வந்து 5 நட்சத்திரங்கள். ஸோ இதுதான் வந்து இந்த காரினுடைய பாதுகாப்புக்கு ஒரு உத்தரவாதம். அடுத்ததான் இந்த டாடா பஞ்ச் 2026ல என்ன புதுசா சேர்ந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த கார்ல 2 காற்றுப்பைகள் தான் இருந்தது. ஸோ இப்பொழுது இந்த டாடா பஞ்ச்ல 6 காற்றுப்பைகள் இருக்கு. மற்றபடி ஆக்சுவலா ரெகுலரா இருக்கக்கூடிய இந்த ஐசோஃபிக்ஸ் ஹூக்ஸா இருக்கலாம், இல்ல வந்து இந்த எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், இது எல்லாமே இருக்கு. அதை தாண்டி புதுசா சேர்ந்திருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான். ஸோ இந்த 360 டிகிரி கேமரா இது வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு அம்சம் இது. ஸோ காரை பார்க் பண்ணும்போதும் சரி, காரை ரிவர்ஸ் எடுக்கும்போதும் சரி, ஸோ இது போல வந்து ஒரு ஜனசந்தடியான சாலைகள்ல நம்ம சுத்தி வந்து கார் நிற்கும் போது ஒரு 360 டிகிரியில இது ஆக்சுவலா எது எங்க இருக்குன்றது காட்டுவதற்கு இது உதவியாக இருக்கக்கூடிய ஒரு வசதி தான் இந்த 360 டிகிரி கேமரான்றது. அது இல்லாமல் ஒரு பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரும் இருக்கு. இதுவும் வந்து ஒரு பாதுகாப்பு வசதி தான். இதுல மொத்தம் 4 ஸ்பீக்கர்களும் 4 ட்விட்டர்ஸும் இருக்கு. டாடா பஞ்ச் டர்போ பெட்ரோல் இது வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விலை தான் என்னுடைய கதாநாயகன். ஸோ 5,60,000 ரூபாய், அதுக்கு ஒரு 1000 கம்மி. ஸோ அதான் என்னோட இன்ட்ரோடக்டரி பிரைஸ், அதாவது பேஸ் ரேஞ்சோட இன்ட்ரோடக்டரி பிரைஸ். இந்த கார்ல பல விஷயங்கள் மேம்பட்டு இருக்கு. ஸோ நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் ஆயிருக்கு.
நிறைய சேஃப்டி ஃபீச்சர்ஸ் ஆட் ஆயிருக்கு. இதோட ஓட்டுதல் வந்து இன்னும் பவர்ஃபுல்லா மாறி இருக்கு. சஸ்பென்ஷன் இன்னும் மேம்பட்டு இருக்கு. இது வந்து இதோட போட்டியாளரான எஸ்டர் போன்ற கார்களுக்கு டஃப்பான ஒரு ஃபைட்டை நிச்சயம் தொடர்ந்து கொடுத்து கொண்டு இருக்கும். நன்றி, வணக்கம். உங்களின் டெய்லி கிளீனிங் ப்ராசஸ ஈஸியாவும் ஃப்ரெஷ்ஷாவும் மாற்ற பெஸ்ட் சாய்ஸ் 50 ஆண்டு கால அனுபவம் பெற்ற பைசன் டாய்லெட் கிளீனர். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, அதே சமயம் பிரீமியம் குவாலிட்டி என டபுள் சேலஞ்ச். மேலும் விவரங்களுக்கு 9514 333 999.